அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. தேங்க்யூ லார்ட். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அர்ப்பணை உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம். என் வாயின் வார்த்தையெல்லாம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் இருப்பமெல்லாம் இதய துடிப்பாக மாற்றும். ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ காலமெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ கரங்களை உயர்த்தி கடைசியா. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரம்
உயர்த்தி one last time. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா. ஆராதனை ஆராதனை இயேசுவே உமக்கு நன்றி. ஆராதனை ஆராதனை அன்பரே ஆவியான் தேவனுக்கே அன்பரே ஜனக்கே ஆவியான். ஆமென் ஆமென் ஆமென். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஆல்ரைட். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The book of Ecclesiastes 3 and verse 1. To everything there is a season and a time to every purpose under the heaven. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. காட் ஆண்டவர் நம்மளை காலங்களில் நடத்துகிறார். பக்கத்தில் தைரியம் இருந்தால் சொல்லுங்க, என்னுடைய காலம் வந்துச்சுன்னு சொல்லுங்க. எங்களுக்கும் காலம் வரும். ஒரு இடத்துல கர்த்தர் இல்லைன்னு தெரிஞ்சிட்டா, அந்த இடத்தை விட்டு அவர் நகர்ந்துட்டார்னு தெரிஞ்சிட்டா, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அங்கிருந்து பிரயோஜனமே இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஸோ ஒரு சீசனில் கடவுள் இருக்கிறாரு. அந்த சீசனில் நகர்ந்த பின்னாடி, அவர் அடுத்த சீசன் போயிட்டார்னு தெரிஞ்ச பின்னாடி, அந்த கடந்த சீசனில் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது. யூ மஸ்ட் லேர்ன் டு மூவ் வித் காட். மேகம் நகரும் போது நீங்களும் நகரணும். காலம் மாறும்போது நீங்களும் கர்த்தரோடு சேர்ந்து அடுத்த காலங்கள் பிரவேசிக்க கற்றுக்கொள்ளணும். ஏசாயா 55:8 சொல்லுகிறது, உன் வழிகள் அல்ல என் வழிகள், உன் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகளை விட என் வழிகள் உயர்ந்தவைகள், உங்கள் சிந்தனைகளை விட என் சிந்தனைகள் உயர்ந்தவைகள். ஆமேன். நான் ஜெபிக்கிறேன், இந்த மே மாதம் ஜூன் 1க்குள்ள இன்னும் காலம் மாறாதவர்களுக்கு கர்த்தர் உங்கள் சீசனை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இன்னொரு காலத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். பிரசங்கி 3:11 இப்படி வாசிக்கிறோம், He has made everything beautiful in His time. தமிழில் படிக்கிறேன், அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில். அப்படின்னு இங்கிலீஷில் படித்தவங்க கொஞ்சம் வித்தியாசத்தை பார்க்க, அதனதன் காலம்னு போட்டாங்க. இங்கிலீஷில் எப்படி வாசிக்கிறோம், He has made everything beautiful, not in my time. Whose time? His time. பக்கத்தில் அவருடைய சமயம் என் வாழ்வில் வந்தாயிற்று. இந்த முகத்தை கொஞ்சம் விசுவாசமாக வைங்களேன், காலம் வந்த மாதிரி இருங்களேன். ஆமென். 3:14 இப்படி சொல்கிறாரு, I know that whatsoever God doeth it shall be forever. கர்த்தர் ஒன்று செஞ்சிட்டார்னா, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயன்படுத்தி இருக்கும்படி தேவன் இப்படி செய்திருக்கிறார். ஆமென். கடைசியாக அந்த வசனத்தை வாசித்து ஒரு சில புள்ளிகளை தந்து நேரத்துக்கு ஏற்றாப்போல் தொண்டைக்கு ஏற்றாப்போல் பேசுகிறேன். 1 பேதுரு 5:10 இப்படி வாசிக்கிறோம். 1 Peter 5:10 but the God of all grace, who hath called us unto his eternal glory by Christ Jesus, after that you have suffered a while, he will make you perfect. He will make you perfect. He will establish you. He will strengthen you. He will settle you. தமிழ் படிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவருமாய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே
கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, பாட அனுபவிச்சவங்க யாரா இருக்கீங்களா? 7 பேர் தான், மற்றவங்களாம் பாட இல்லை. ஓகே, பரவாயில்ல. பாட அனுபவிச்சவங்க யாரா இருக்கீங்களா? இன்னைக்கு வார்த்தை எப்படி சொல்றாங்க? பாட அனுபவிச்ச பின்னாடி உங்களை அவர் சீர்படுத்தி, சங்கீதக்காரன் சொன்னான், உங்க பிரமாணங்களை அறியாத போது நான் அலைஞ்சு திரிஞ்சேன், வழிவிட்டு போனேன், உங்க பிரமாணங்களை தெரிஞ்ச பின்னாடி நான் உங்ககிட்ட இருந்துட்டேன். ஸோ என்னை சீர்படுத்தி, அதுக்கப்புறம் ஸ்திரப்படுத்தி, என்னை பலப்படுத்தி என்னை நிலைநிறுத்துவார். உங்களை பார்த்து அதை காலையில் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்ல போற, உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். He will perfect you, He will establish you, He will strengthen you. இந்த சென்னையில் உங்களை கர்த்தர் செட்டில் பண்ணுவார். நல்ல ஒரு அலையிலையா சொல்லிடுங்க பார்க்கலாம். அது எப்போ பண்ணுவாராம்? பாடு அனுபவிச்ச பின்பு. பக்கம் காலம் மாறிடுச்சுன்னு சொல்லு. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக இன்ப வருஷங்களை தருவேனார். அந்த வலது கை கொஞ்சம் உயர்த்த முடிஞ்சா கஷ்டப்படலைண்ணா, ஏன்னா நீங்கள் ரொம்ப மெல்லியவர்கள், அதனால் முடிஞ்சா கையை உயர்த்த நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். ஆமேன். உங்கள் துன்பத்தை ஒரு நாள் துன்பம் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிச்சிருந்தா, இன்னைக்கு காலையில் என் ஜெபம் என்ன தெரியுமாங்க? 1000 நாள் கர்த்தர் உங்களுக்கு வெற்றி நாளாய் தருவார். ஏன்னா அவருடைய பார்வையில் ஒரு நாள் 1000 நாளை போல் இருப்பதனால், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக ஒரு நாள் துன்பத்திற்கு 1000 நாள் வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கையை நல்லா தட்டி அதை விசுவாசமா பெற்றுக்கொள்ளுங்க. பார்க்கலாம், பாடுகள் சகிப்பது சகஜம். ஆமென். அது ஒன்றும் வசனத்துக்கு புறம்பானது அல்ல. நம்ம எல்லாருக்கும் பாடுகள் இருக்கு. ஆனால் என்றைக்கும் அந்த பாடு நிலைப்பது வசனம் அல்ல. இருக்கீங்களா? 2 கொரிந்தியர் 4:17 இப்படி சொல்லுகிறது. 2 Corinthians 4:17. ஆமென். பட் அவர் லைட் அஃப்ளிக்ஷன், மேலும் காணப்படுகிறவளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, பக்கத்தில் தட்டி சொல்ல, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். வசனத்தில் பாடுகள் இருக்கா? இருக்கு. வரும்னு சொல்லியிருக்கா? இருக்கு. துன்பங்கள் வருமா? வரும். ஆனால் அந்த பைபிள் நமக்கு இன்னொரு வார்த்தை தருகிறது, அது என்றைக்கும் நிலைப்பது வசனமே அல்ல. இன்னொரு முறை சொல்லும் போது ஆமேன்னு சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசா. எத்தனை பேர் நம்புறீங்க காலம் மாறிடுச்சு? தைரியமா உங்க தெரிஞ்ச சிஸ்டரை பார்த்து சொல்லி, என் காலம் மாறுதுங்க, சீசன் சேஞ்ச் ஆகுதுங்க, கர்த்தரனை பெர்ஃபெக்ட் பண்ண போறாரு, எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாரு, செட்டில் பண்ண போறாரு, காலத்தை மாற்ற போறாரு. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு துன்பம் வருவது பைபிள் சொல்லுகிறது, ஆனால் துன்பம் நிலைப்பது பைபிள் சொல்லவே இல்லை. நீங்கும்னு நம்புறவங்கெல்லாம் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். 2, ஆமேன். நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள் வரலாம், ஆமேன், ஆனால் அது என்றைக்கும் நிலைக்கக்கூடாது. இன்னைக்கு காலையில் அதுதான் என்னுடைய ஜெபம். பிலிப்பியர் 1:19 இப்படி சொல்றாரு. Philippians 1:19, for I know that this shall turn to my salvation through your prayer and the supply of the Spirit of Jesus Christ. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். பக்கத்தில் ஒரு சிஸ்டரை பார்த்து சொல்லு, எனக்கு ஜெபம் பண்ணல, இது எனக்கு கர்த்தர் வெற்றியாக மாற்றிடுவார். நம்புறவங்க இருந்தால் ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க. சிலதெல்லாம் வரும், ஆனால் அதை கர்த்தர் வெற்றியாக மாற்றிடுவார், அதை ஜெயமாய் மாற்றிடுவார். லூக்கா 21:13 இப்படி சொல்லுகிறது. லூக்கா 21:13, and it shall turn to you for a testimony. ஆனாலும் அது எது? நீ பட்ட துன்பம் உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். கையை கொஞ்சம் இந்த பக்கமாக நீட்டுவீங்களா? எந்த துன்பத்தை பட்டீங்களோ, எந்த கஷ்டத்தை பட்டீங்களோ, என்ன பாடுபட்டீங்களோ, இயேசுவின் நாமத்தில் இன்று காலை உங்களை பார்த்து அறிக்கை செய்கிறேன், ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றி அமைப்பார். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், காலம் மாறி இருக்கு, உங்கள் சாட்சிகளை எழுதி முடிப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க இருந்தா கையை நல்லா தட்டி ஆமென் சொல்லிடுங்க. பார்க்கலாம்,
126 அழகாய் சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பிய போது சொப்பனம் காண்கிறவளை போலும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் சிறையிருப்பை மாற்ற போறார்? ஒரு அழகு வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தது, எனக்கு அது சாதகமாக இருந்திருக்கு. எசேக்கியேல் 21:27 வாசிக்கிறேன். எசேக்கியேல் 21:27, அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். ராமையெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்தையும் உனக்காக கவிழ்ப்பார். சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்க, அவங்க கவிழவே மாட்டாங்க. இல்லை, கவிழுவ, ஒரு நிமிஷம் தான் கவிழுவ. உனக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்களை கர்த்தர் சொல்றான், கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். எதுவரைக்கும் கவிழ்ப்பேன்? உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அதை இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராக. என் பக்கம் கொஞ்சம் கையை நீட்டுங்களேன், கொஞ்சம் மாற்றி சொல்லட்டுமா? நான் திருப்புவேன், நான் திருப்புவேன், நான் திருப்புவேன். இதுவரைக்கும் திருப்புவேன். உரியவன் நீ வந்து நிற்கும் வரைக்கும் திருப்புவேன். நீ வந்து நிற்கும் போது யார் உரியவனோ உரியவனுக்கு நான் அதை கொடுத்து முடிப்பேன். நல்ல ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் தட்டி சொல்ல, எங்களுக்கும் காலம் வரும். ஹல்லேலூயா, ஆமென். சவால்களும் பாடுகளும் வருவது வசனம் சொல்லுகிறது. ஆனால் என் பைபிள் இன்னொன்று சொல்லுகிறது, சவால்கள் வரும், பாடுகள் வரும், இக்கட்டுகள் வரும், இடுக்கண் வரும். ஆனால் என் பைபிள் வரும்னு சொன்ன அதே பைபிள் இன்னொன்றையும் எனக்கு சொல்லிச்சு. ஒரு முறை வந்த இடுக்கணை ரெண்டாவது முறை தலை தூக்காம, நாகூமின் புஸ்தகம் 1:9 நாகூம் 1:9 பக்க சொல்லுங்க. இடுக்கண் வருவது சகஜம்தாங்க, வரும்னு எங்க பைபிள் சொல்லி இருக்குங்க. ஆனா எங்க பைபிள் இன்னொன்னு சொல்லிச்சு. ஆமென். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். இடுக்கண் இடுக்கண் எல்லாரும் வாய நல்லா திறந்து, எனக்கு தான் கஷ்டமா இருப்பாங்க. இடுக்கண் மறுபடியும் உண்டாகாதபடி கர்த்தர் இன்னொரு முறை அதே துன்பம் எழும்பாமல் சர்வ சங்காரம் செய்து முடிப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிற. நல்ல கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னொன்று சொல்றேன், பாடுகள் நம்ம வாழ்க்கையில வருதுன்னு பைபிள் சொல்லுதா? சொல்லுது. இந்த உலகத்தில் உங்களுக்கு துயரம் உண்டுன்னு சொல்லுது. ஆனால் இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு மட்டும் இல்லை. ஏதாவது ஒன்று வந்தோன்னே நான் மட்டும்தான், எங்களுக்கு மட்டும் இல்லை, உனக்கு மட்டும் இல்லை. உனக்கு யானை பிரச்சனை, எங்களுக்கு பானை பிரச்சனை. மலையாளத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறான், சாரே எந்த பாக்கு மரத்துலேருந்து பாக்கு திருடிட்டான், எங்கள் பாக்கு போச்சுன்னு. போலீஸ்காரன் எங்கள் தோக்கே போச்சு அப்படின்னு. தோக்கினா மலையாளத்தில் துப்பாக்கி. அவன் சொல்கிறான் எங்கள் பாக்கை திருடிட்டு போயிட்டான்னு. போலீஸ்காரன் சொல்கிறான் எங்கள் தோக்கே திருடிட்டு போயிட்டான்னு. என்ற மாதிரி உனக்கு யானை பிரச்சனை, எங்களுக்கு யானை பிரச்சனை. உபத்திரவங்களும் கஷ்டங்களும் வருவது பைபிள் சொல்லுகிறது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது உனக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அவங்க நிலையில் இருக்கு. என்னை கைவிட மாட்டார் நம்புறவங்க இருந்தா கையை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5:9 அதுக்கு ஆதாரமாய் தருகிறேன். 1 Peter 5:9 whom resist steadfast in the faith, knowing that the same afflictions are accomplished in your brethren that are in the world. இந்த உலகத்தில் இருக்கிற உங்கள் சகோதரனுக்கும் நமக்கு இருக்கிற அதே பாடுகள் இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த துன்பத்தை கடந்து போக ஏதுவா இருக்கும். என்ன நல்லா பாருங்களேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏனோ தெரியல துன்பமா இருக்கு. ஆனா நான் மட்டும் இல்லை, என் கூட இருக்கிற என் சகோதரர்களும் சகோதரிகளும் எல்லாருமே பாடுகளில் போகிறாங்க. எனக்கு ஒன்று தெரிகிறது, திருப்பும் நேரம் வரும்போது கர்த்தர் எங்க சீசனை மாற்றுவார். 2 முறை உங்களை பார்த்து இருக்கிற பலத்தோடு சொல்றேன், உங்க காலத்தை கர்த்தர் மாற்றுறார். உங்களுக்கு அவர் நிர்ணயித்த அவருடைய சமயம் வருகிறது. இதை சொல்லும் போது நல்லா ஆமென் சொல்லுங்க. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு தயை பாராட்டுவீர். சீயோனுக்கு அவர் தயை பாராட்டும் முன் குறிக்கப்பட்ட வேலை வந்தாச்சு. எங்க வாழ்க்கையில சீசன் மாறுதுன்னு சொல்றவங்க மட்டும் கையை நல்லா தட்டி ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். சேம் அஃப்ளிக்ஷன் ஈவன் இன் மை பிரதரன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஒரு நாள் பெஞ்சமின் என்கிட்ட சொல்கிறான், நான் ஏன் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு என்ன கேட்குறான். காலையில் 9 மணிக்கு கிளாஸ் ரூமில் இருக்கணும். என்ன கேட்குறான் 8 மணிக்கு, நான் ஏன் எழுதணும்னு. நான் எழுதுனேன்டா, அதனால நீ எழுதுறான்னு.
புரியல உங்களுக்கு? நான் எழுதினேன், அதனால நீயும் எழுதணும். எல்லாருக்கும் பாடுகள் இருக்கு. எல்லாரும் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா? துன்பம் வரும்போது எனக்கு மட்டும்னு சொல்லி அப்படியே தொங்கி அழுது செத்துறாத. திருப்பி சொல்ல வேணால, உனக்கு யான பிரச்சனை, இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அஞ்சாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன், துன்பங்கள் வரும் என்று பைபிள் சொல்லியிருக்கா? சொல்லியிருக்கு. ஆனால் அதே பைபிள் என்ன தெரியுமா சொல்லிச்சு? அது வரும்போது நீ அசைக்கப்படக்கூடாது. 3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. பைபிள் நமக்கு சொல்லியது 59:19 ஏசாயாவில் 59:19 சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக ஒரு கொடியேற்றுவார். பக்கம் சொல்லுங்க, அசைஞ்சிராதேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயா 3:3 இப்படி வாசிக்கிறோம். 1 Thessalonians 3:3. Amen. No man should be moved by these afflictions, for you yourselves know that we are appointed thereunto. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டவராய் இருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இங்கிலீஷின் தமிழாக்கத்தை சொல்றேன், எந்த மனுஷனும் உபத்திரவங்களை கண்டு அசையக்கூடாது, இதுவும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. துன்பம் வருமா? வரும். துயரங்கள் வரலாம், சில பாடுகள் வரலாம். பக்கத்தில் சொல்ல, ஆனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த சொன்னவங்களுக்கு அசைக்கு வராது, சொல்லாதவங்க இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க, கர்த்தரனை அசைப்பதில்லை. உங்களை பார்த்து இப்படி சொல்ல போறேன், கலங்காத, பயப்படாத, முன்னேறி செல்லு. இது முடிவல்ல. இன்னொரு சீசனை தருவார், இன்னொரு காலங்களை தருவார், இன்னொரு உயர்வை தருவார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? 1 பேதுரு 5:10 திரும்பி போறேன். கவனிக்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1 Peter 5:10. But the God of all grace, who has called us unto his eternal glory by Christ Jesus, after you suffered a while. இங்கிலீஷில் அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க பெர்மனெண்ட்டாக கஷ்டப்படுவீங்கன்னு அந்த வசனம் சொல்லவே இல்லை. நம்பிக்கையாக இருங்களேன். காலையில் இந்த மூஞ்சை கொஞ்சம் விசுவாசமாக வைங்களேன். ஏன் அந்த மூஞ்சை அவ்வளோ சோகமாக வைக்கிறீங்க? என்ன பைபிள் சொல்லுது? நீங்கள் பெர்மனெண்ட்டாக கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் கொஞ்ச காலம், தமிழ் கொஞ்ச காலம், பக்க சொல்ல, இன்னும் கொஞ்ச காலம். சிலருக்கெல்லாம் ஒரே வாரம், சிலருக்கெல்லாம் இன்னைக்கு ராத்திரி. எனக்கு இங்கிலீஷில் பிடிச்சது, ஆஃப்டர் யூ சஃபர்ட் a while. நீ கொஞ்சம் கஷ்டப்பட்ட பின்னாடி நான் வந்து உன்னை பர்ஃபெக்ட் பண்ணி, எஸ்டாப்ளிஷ் பண்ணி, ஸ்ட்ரெங்தன் பண்ணி உன்னை செட்டில் பண்ணுவேன். நல்ல ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் கொஞ்சம் காலம்னா பைபிளில் என்னங்க கொஞ்சம் காலம்னா? நான் இப்படி சொல்ல போகிறேன், கொஞ்சம் காலம் யாருக்கு தெரியும்? நான் இங்கே பேசிட்டு இருக்கும்போது ஒரு வினாடியில் என் தேவன் உங்கள் காரியத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். பைபிள் சொல்லுது, இந்த ட்விங்க்லிங் ஆஃப் an eye, ஒரு இமை பொழுதுல. என்ன சிலர்லாம் கையை உயர்த்துவீங்களா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற சர்வ வல்ல தேவன் உங்க சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த பீடத்திலிருந்து நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு வினாடியில எங்கெல்லாம் தெரிக்கணுமோ, எவன் எங்க கண்ணி வச்சானோ, எந்த சர்ப்பத்தை நாட்டினானோ, எதை பண்ணினானோ, இயேசுவின் நாமத்தில் அத்தனையும் இன்றைக்கு காலையில இந்த பீடத்தில் நின்று வார்த்தையை அறிவிக்கும் போது அவைகள் தெரித்து போவதாக. இந்த twinkling of an eye. நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எக்காலம் தொனிக்கும் போது ஒரு இமை பொழுதுல, a while, ஒரு நேரம் என்று சொல்லும்போது பைபிளில் twinkling of an eye சொல்லியிருக்கு. ஒரு இமை பொழுதில் கர்த்தர் மாற்றுவார். 2 பைபிளில் வாசிக்கிறோம், இன்றே ரட்சணினால். 2 கொரிந்தியர் 6:2, இன்றே ரட்சணினால். எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. என்ன பாடுகளை சகிக்கிறீங்களோ தெரியல, நாளைக்கு மாறும் என்று சொல்ல அந்த வசனம் இன்றே. இன்றுனா எது வரைக்கும்? இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் இன்று. ஒரு அழில சொல்லமா, கொஞ்சம் வித்தியாசமா எடுப்போமா? இப்ப என்னாச்சு? மணி இன்னைக்கு 7:45 ஆச்சு. 8:45க்குள்ள 9 மதியம் அந்த சோறு சாம்பார வாயில வைக்கிறதுக்குள்ள ஒரு விசுவாசமா. சிலர்லாம் சாயங்காலம் அந்த டீ 5 மணிக்கு குடிக்கிறதுக்குள்ள, சிலர் ராத்திரி அந்த சப்பாத்தியை உருட்டி வாயில ஓடுறதுக்கு உள்ள, சிலர் ராத்திரி தூங்கும் 10 மணிக்குள்ள, சிலருக்கு 12 மணிக்குள்ள. இயேசுவின் நாமத்தில் இன்றே
after you suffered a while என்பதற்கு பைபிள்ல நிறைய நேரங்கள் உண்டு. ஒன்று இமைப்பொழுதுல, இந்த ட்விங்க்லிங் ஆஃப் an eye. இன்னொன்று இன்றே. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இன்றே என் பாடுகளை கர்த்தர் தீர்ப்பார். இன்னொரு பைபிள் வசனம் இருக்கு, எப்போ தீரும். பக்கத்தில் கேளுங்க, எப்பங்க தீரும். இன்னொரு வசனம் அழகா இருக்கு, 35 சங்கீதம், சாயங்காலம் வரைக்கும் அழுகை தங்கும், காலையின் களிப்பினால் கர்த்தர் உங்களை சந்திப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கும் மாறாத உங்களுக்கு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தூங்கிட்டீங்க, கர்த்தர் என்னை தாங்கினார், நான் விழித்து கொண்டேன். காலையில விடிவெள்ளி நட்சத்திரம் சில குடும்பங்களில் தோன்றுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற கையை கொஞ்சம் இந்த பக்கம் நீட்டுவீங்களா? இன்னைக்கு ராத்திரி படுத்து உறங்கி காலையில எழும்பும் போது இயேசுவின் நாமத்தில் பல வருஷமாய் உன்னை வாட்டி வதைத்த பாடுகள் தீருவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்கள் பாடுகள் இமைப்பொழுதுல, சிலருக்கு இன்றே, சிலருக்கு இன்றைக்கு தூங்கி காலையில எழும்பும் போது அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த வழக்கு, அந்த பாடுகள், அந்த சரீர வேதனை உங்களை விட்டு நீங்கட்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ராத்திரி அந்த வேதனை உங்களை தாண்டி 12 மணியை தாண்டாமல் போவதாக. சிலர் காலையில கண் வெளிச்ச முதல் ஃபோன் கால் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். காரியம் முடிஞ்சிச்சு என்ற சாட்சியை நீங்கள் எழுதி முடிப்பீர்களாக. சிலருக்கு இன்னொரு வசனம் பைபிள் இருக்கு. ஆமென். விசுவாசமா இருக்க மாட்டீங்களே? 2 நாளைக்கு பின்பு உங்களை நான் உயிர்ப்பிப்பேன். ஹோசையா 6:2. 2 நாளைக்கு பின்பு உங்களை நான் உயிர்ப்பிப்பேன், 3வது நாளில் உங்களை நான் எழுப்பி என் சமூகத்தில் பிழைக்கச் செய்வேன். படிக்கலாமா ஒரு வாட்டி? சொல்லுங்க. 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நல்லா எப்படி கையை நீட்ட, 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில். எனக்கு ஒரு ஆசை, ஜெபம், ஒரு ஜெபம். கையை இன்னைக்கு இன்னிலிருந்து ஆமென் சொல்ல மாட்டேங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன் ராத்திரி 12 மணிக்குள்ள 2 நாளை தாண்டி 3வது நாள்ல வரும்போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அவர் சமூகத்தில் கர்த்தர் உங்களை எழுப்பி பிழைக்கச் செய்யும் அளவிற்கு பாடுகள் உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கி போவதாக. After you suffered a little while, he will perfect you, he will establish you, he will settle you என்ற வார்த்தை நிறைவேறி முடியட்டும். அல்லேலூயா சொல்லிடுங்க பக்கம். ஹல்லேலூயா. சிலர் எத்தனை வருஷம் ஆனாலும் என் துன்பம் நீங்காது பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க பாருங்க. உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை கொடுக்குறேன். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு, எல்லாம் இங்கே படிங்களா? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த நாள் எந்த வருஷத்தில்? கஞ்சங்களா நல்ல வாயத்தை. எந்த வருஷத்தில்? இன்னொரு வாட்டி, எந்த வருஷத்தில்? அதே வருஷத்தில். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், நீண்ட காலமாய் இருந்த சிலருடைய துன்பங்கள் இமைப்பொழுதுல, இன்றைக்கே ராத்திரி தாண்ட 3வது நாளில் சிலருக்கெல்லாம் முடியாத அகோர பிரச்சனைகள் இந்த டிசம்பர் 31க்குள்ள இந்த வருஷத்திலேயே கர்த்தர் முடிக்கணும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? Isaac sowed in that land and received in the same year. இங்கிலீஷ் தெரியலனா கூட சொல்லுங்க, சேம். 2025லயே சிலதெல்லாம் உங்களை முடிச்சுனா. ஜெயகிறிஸ்ல சந்திக்கிறோமோ எங்க சந்திக்கிறோமோ தெரியல, அன்னைக்கு வரும்போது நீங்க ஸ்ப்ரிங் மாதிரி வரணுங்க. நீங்க வந்து ஓடி மேடையில் வந்து என்கிட்ட சொன்ன முடிஞ்சிச்சு பாஸ்டர் அப்படின்னு. மூஞ்சி விசுவாசமே காணும். நல்லா மூஞ்சியை பிரகாசமாக வச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுவது. அல்லேலூயா. சும்மா உங்களை கிண்டல் பண்ணல, சந்தோஷமாக சொல்கிறேன். ஆமென். ஸோ ஒரு வார்த்தையோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகணும். இது எப்படி இது தீரும்? வார்த்தை பிரவேசனம் என் இதயத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. நம்பர் 1 சொல்கிறேன், ஒரு வசனத்தோடு நீங்கள் செட்டில் ஆகணும். நிறைய பேர் சர்ச்சுக்கு வரீங்க, தலை மேலே வார்த்தைங்க போயிட்டே இருக்கு, நீங்களும் விட்டுட்டே இருக்கீங்க. சில வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு
அந்த வார்த்தையில் செட்டில் ஆகணும். பைபிள் சொல்லுது அவருடைய வார்த்தை பரலோகத்தில் என்றென்றைக்கும் நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. His word is quick, His word is powerful, it is sharper than any two-edged sword, it can pierce even unto the dividing asunder of the soul and the spirit and the joints and the marrow, and He is the discerner of thoughts and intents of the heart. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை மிக்கது. Hallelujah. ஸோ ஒன்று வார்த்தையோடு செட்டில் ஆகுங்க. பக்கம் சொல்லுங்க, வார்த்தையோடு செட்டில் ஆயிருங்க. அடுத்த ஒருத்தர் உனக்கு வச்சுட்டாங்கன்னு சொன்ன, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதுல, அந்த வார்த்தையோட அப்படியே செட்டில் ஆயிடுங்க. ஒன்னாவாதியா கர்த்தர் பார்த்து பாரியா, வச்சிட்டாங்கன்னு சொன்னா கூட நீங்க ஒரு வார்த்தையில செட்டில் ஆகணும். என்ன வார்த்தையில? எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. நீ கலங்கிடுவேன்னு உன்னை சொல்லும் போது சொல்லணும், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை பலப்படுத்தி என் வலக்கரத்தை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸோ வார்த்தையோடு செட்டில் ஆகுங்க. ரெண்டு, ஒன்று சொல்ல போகிறேன், கர்த்தருடைய வீட்டில் செட்டில் ஆகுங்க. கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது தூக்கமாக வந்துச்சு பாஸ்டர். கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாக இருந்தேன், ஆனந்தமாக இருந்தேன். கர்த்தனை நடத்தினார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? செட்டில் இன் த டெம்பிள் ஆஃப் காட். சங்கீதம் 92 சொல்லுது, கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டவர்கள் சிருஷ்டி உலகத்தில் செழிப்பார்கள். மூன்றாவது எங்கே நீங்கள் செட்டில் ஆகணும்? செட்டில் இன் ஃபெய்த். பக்க சொல்லுங்க, விசுவாசமாயிரு. கொலோசியர் 1:23. Colossians 1:23. Jesus, thank you for everything. Amen. If you continue in the faith, now what? Grounded and settled, and be not moved away from the hope of the gospel which you have heard, and which was preached to every creature which is under heaven, whereof I Paul am made a minister. என்ன சொல்றாரு? இந்த விசுவாசத்தில் செட்டில் ஆகணும், கிரவுண்ட் ஆகணும். அதுலேருந்து விலகாம நீங்க செட்டில் ஆனீங்கன்னா, எத்தனை பேர் விசுவாசத்தில் செட்டில் ஆவீங்க? பக்க சொன்ன எல்லாம் நடக்குங்க. விசுவாசத்தால் பேழையை கட்டி முடிப்பேன், விசுவாசத்தால் கற்பக்கணி ஈந்தெடுப்பேன், விசுவாசத்தால் என் வியாபாரத்தை முடிப்பேன், விசுவாசத்தால் என் ஊழியத்தை முடிப்பேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். ஹல்லேலூயா. பக்க சொல்ல, நான் இதை கண்டு அசைய மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜிம்முக்கு போக முடியாது. உங்களுக்கு மசில் வரணும்னா நீங்க தான் ஜிம்முக்கு போகணும். நீங்க தான் இப்படி பண்ணணும். நான் பண்ணா எனக்கு மசில் வளரும், நீங்க பண்ணா உங்களுக்கு வளரும். ஸோ நீங்க வெற்றி பெற்று செட்டில் ஆகணும்னா உங்க விசுவாசத்தில் தான் நீங்க என்ன செய்யணும்? என் ஜெபத்தால் ஒரு சின்ன சதவீதம் உங்களுக்கு ஏதோ நன்மை நடக்கலாம், ஆனால் மற்றதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது உங்கள் விசுவாசத்தில். நீங்கள் செட்டில் இன் யுவர் ஃபெய்த். ஆமேன். சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்தை விட ஆமேன், சேவையில் நிலைச்சிருங்க. எல்லாரும் கை உயர்த்தி நேரம் நமக்கு எல்லாம் முடிஞ்சால சொல்ல. நானும் என்றால் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்போம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே. செட்டில் இன் சர்வீஸ், செட்டில் இன் சர்வீஸ். கர்த்தருடைய வீட்டில் நிலைச்சிருங்க, சேவையில் நிலைச்சிருங்க. இன்னும் ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். ஜெபத்தில் செட்டில் ஆகுங்க. யாக்கோபு ஜாபோக்கு நதியோரத்தில் விடப்பட்ட போது ராத்திரியில் போராடினான், தனியாக போராடினான், ஆனால் ஜெபத்தில் போராடினான். நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். செட்டில் இன் ப்ரேயர். ஜெபத்தில் தரிச்சிருங்க, உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார், நலமாயிருப்பீர்கள். யாபேசு தான் வளர்ந்த போது தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதியும். ஜெபம், ஜெபம் எல்லாம் சொல்லுங்க. ஜெபம் என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கி என் இருதயத்தை துக்கப்படுத்தக்கூடாது, உம்முடைய கரம் என் மேல இருப்பதாக அவன் வேண்டி கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி. செட்டில் இன் பிரேயர். சொல்வேன், நான் சொல்றேன், நீங்க ஆமென். ஜெபமே ஜெயம். எப்பவுமே ஜெபம் பண்ணுங்க, போகும்போது ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தில் நிலைச்சிருங்க. குமாரனை மாற்றுவார், குமாரத்தை மாற்றுவார்,
தூரம் போன மகன் வருவான். கெட்ட மனம் பித்தப்பா, பிள்ளை மனம் கல்லப்பா, கெட்ட பின்ன ஞானம் வரும், திரும்பி வருவான். ஜெபம் பண்ணு. செட்டில் இன் பிரேயர். ஜெபத்தில் தரித்திருங்கள், உங்களை கர்த்தர் வெற்றியோடு நடத்துவார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எப்படி சொல்லலாம், தியாகம்னு சொன்னா அது வேற மாதிரி எடுத்துருவீங்க. சாக்ரிஃபைஸ் அண்ட் டெடிகேஷன்ல செட்டில் பண்ணுங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க ஜெயிக்கணுமா, எதை செஞ்சாலும் டெடிகேஷனா செய்யுங்க, உயிர் கொடுத்து செய்யுங்க. ரொட்டி தின்றது பார்த்தீங்களா, சில குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா, ரொட்டி தின்றது இப்படி கடிச்சு இப்படி தூக்கி போட்டுரும். எனக்கெல்லாம் கோபமாக வரும். ஏன்னா அந்த ரொட்டிக்கு நான் எவ்வளோ பட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு வாய்ப்புக்கு கஷ்டப்பட்டிருக்கேன், ஒரு துண்டு கோழிக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். கடிச்சு அப்படி தூக்கி போடாத. சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூ ஹாவ் டு செட்டில் இன் டெடிகேஷன். எதை செஞ்சாலும் அதை முடிக்கிற வரைக்கும், அதை சாதிக்கிற வரைக்கும், அதை தூரம் சேர்ற வரைக்கும், இன் சாக்ரிஃபைஸ், இன் டெடிகேஷன் உன்னை செட்டில் பண்ணி எதை செஞ்சாலும் உயிர் கொடுத்து செய். நீ செட்டில் ஆயிருவ. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சும்மா போற போக்கில் தட்டிட்டு போறதல்லங்க வாழ்க்கை. டெடிகேஷன் இருக்கணுங்க. ஒரு விதை சும்மா விதை தான், ஆனால் அது விதைக்கப்பட்டால், ஒரு கோதுமை மணி தான், ஆனால் அது நிலத்தில் விழுந்தால், அது தியாகம் செய்தால், அது புதைக்கப்பட்டால். இல்லையா, சொல்ல மாட்டீங்கன்னு. ஹல்லேலூயா. ஒன்று சொல்லலாம், தேவனுடைய அன்பில் செட்டில் ஆகுங்க. நமக்கு ஒரே ஒரு தேவன், யெகோவா தேவன், திரித்துவ தெய்வம். அந்த தேவனுடைய அன்பில் செட்டில் ஆயிடுங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? நீர் ஒருவரை தவிர எனக்கு அன்பு, பாசம், செல்லம், கண்மணி, காதல் எல்லாமே எனக்கு என் தெய்வம் தான். அந்த அன்பில் செட்டில் ஆயிடுங்க. முழு இதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை நேசிப்பாயாக. சிலர் கை தட்டும் போதே தெரியுது எவ்வளோ நேசம் இருக்குன்னு. பான்ஸ் பவுடர் தட்டுற மாதிரி. கடவுளை ஆராதிக்கும் போதும், கை தட்டும் போதும், பாட்டு பாடும் போதும், சேவை செய்யும் போதும் உங்க அன்பு வெளிப்படட்டுங்க. பக்க சொல்ல, எனக்கு ஒரே ஒரு காதல் தான், அதுக்குன்னு உன் மனைவியை விட்டுறாத. God. Hallelujah. நான் சொல்றேங்க, இந்த 7-8 விஷயத்தை செஞ்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கை பூத்து குலுங்கும், பிரகாசிக்கும், துன்பங்கள் தீரும், தொல்லைகள் மறையும். கர்த்தர் உங்களை பர்ஃபெக்ட் பண்ணுவாரு, உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு, உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, உங்களை உறுதிப்படுத்தி, உங்களை பர்ஃபெக்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க ஆராதிக்கும் தெய்வம் வல்லவராக இருக்கிறார். கரம் உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு ஒரு பிரசங்கிப்பதற்கு ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். பட் எங்க இருந்தாலும், நீங்க அமெரிக்கா போனா கூட நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை தேர்ந்து, ஒரு போதகரை தேர்ந்து ஒட்டிக்கோ. ஒரு ஆளிலே சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை காத்துக்கொள்வார், உங்களை நடத்துவார். உங்களை let me have that பீட்டர், அந்த பேதுருவின் வசனம் மட்டும் கொடுங்க, நான் முடிச்சிடுறேன். எல்லாரையும் கூட படித்தா நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவருமாயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம், எல்லாரும் கொஞ்சம் அழுத்தி, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை எல்லாரும் இப்போ சத்தமாக கை வச்சோம், சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நல்லா தலைமையில கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? டேடி, எங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, வெற்றியோடு நடத்துங்க, ஜெயமாய் நடத்துங்க, வேண்டியதெல்லாம் கொடுங்க. துன்ப காலங்கள் தீரட்டும், சீசன் மாறட்டும், நெக்ஸ்ட் சீசன் வருவதாக. எங்க காலம் அல்ல, உங்க காலம் எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும் என்று வேண்டி ஜெபித்து எங்க பிள்ளைங்களை செட்டில் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக.
தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். கரங்களை உயர்த்தி சேவை செய்ய கிருபை தாருமே.